வணக்கம் அவர்களே. சிங்கப்பூர் வழக்கறிஞர், மனித உரிமை ஆர்வலர், மரண தண்டனைக்கு எதிராக தன் வாழ்நாளின் இறுதி வரை உறுதியாக துணிந்து எதிர்த்து நின்றவர் வழக்கறிஞர் ரவி அவர்களுடைய மரண செய்தி ரொம்பவுமே அதிர்ச்சியா இருந்தது. அன்னாரது ஆன்மா இறைவனின் திருவடி நிழலில் இளைப்பார ஆஹா பிரியாணி ரெஸ்டாரண்ட் சார்பாக நாங்க வேண்டிக்கிறோம். ஒரு சாமானியனா இருந்தாலும் சாதனையாளனாக இருந்தாலும் மரணத்தின் முன்பு எல்லாருமே சராசரியான ஆட்கள் தான் அப்படிங்கிறத இயற்கை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ரவி அவர்களை ஒரு வாடிக்கையாளரா எனக்கு தெரியும். நம்ம ஆஹா பிரியாணி ரெஸ்டாரண்டோட ரெகுலர் கஸ்டமர்னே சொல்லலாம். எப்பயுமே வாரத்துல ஒரு 3 நாளாவது வந்து சைவ சாப்பாடு மட்டும் சாப்பிடுவாரு. அம்மா சோறு கொஞ்சம் கம்மியா வைமா, காய்கள்லாம் நிறைய வைமா அப்படின்னு கேட்டு சாப்பிடுவாரு. அதை விட அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த சமையலை பத்தி, அவங்க அம்மா சமையலை பத்தி, அவருக்கு வந்து எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படிங்கிறத பத்தி, தேங்காய் அரைச்சு போடணும், மசாலா எப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாரு. நாட்டியத்தின் மேல அவருக்கு இருந்த ஈடுபாடை பத்தி நிறைய சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி நான் மற்ற வாடிக்கையாளர்கள் மூலம் தெரிந்து கொண்ட போது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஐயோ, இவ்வளவு பெரிய ஆள்கிட்ட நம்ம தினமும் சகஜமா பேசிட்டு இருக்கோமே, அவ்வளவு ஒரு எளிமையான மனிதர் அவர். ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படி போராடணும் அப்படிங்கிற தைரியம் எப்படி, எங்க இருந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் பொதுவா அம்மா கிட்ட இருந்து, அப்பா கிட்ட இருந்து, இல்ல நம்மளோட ஒரு ஹீரோ அவங்கள பார்த்து நம்ம வந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் என்னிடம் சொன்னது, தமிழ் கொடுத்ததுமா அப்படின்னு சொன்னாரு. திருக்குறள்மா அப்படின்னு சொன்னாரு. நிறைய அப்படி ஒரு தமிழ் பற்று. ஊர்ல இருக்க கோயில்களை பத்தி எல்லாம் நிறைய விசாரிப்பாரு. சிவ தலங்கள் எங்கெங்க எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு கேட்பாரு. சித்தர் வழிபாடு பற்றி கேட்பாரு. நல்ல உரையாடல்கள். எப்பயும் தொழில் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் கேட்பாரு. இன்னைக்கு காலையில அவருடைய மரண செய்தி கேட்கும் பொழுது அவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது. ஒரு 2-3 மாதங்கள் இருக்கும் அவரை பார்க்கவே இல்லை, கடைக்கு வரல. அவரு ஏதோ சரி வேலையா இருக்காரு அப்படின்னு நினைச்சா, ஒரு நாள் சிக்னல்ல பார்க்கும்பொழுது சிரிச்சுக்கிட்டே ஒரு புன்னகையோட லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே செய்கை காட்டிக்கிட்டே போனாரு. இப்போ நினைச்சு பார்க்கும் பொழுது அது ஒரு பிரியா விடையா தோணுது. குற்றங்களே இல்லாத மறு உலகில் இறைவனின் திருவடி நிழலில் அன்னாரது ஆன்மா அமைதியுடன் இளைப்பார ஆஹா பிரியாணி ரெஸ்டாரண்ட் சார்பாக மறுபடியும் எங்களோட வேண்டுதல்களை சமர்ப்பிக்கிறோம்.